ஃப்ரெண்ட்ஸ் அஸ்யூஷுவல் நான் தான் என்னோட நெக்ஸ்ட் மிமிக்ரி வீடியோ பண்ணலான்னு வந்திருக்கேன். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லிட்டில் சேஞ்ச். என்னன்னா இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் லியோனி சாரும் சாலன் பாப்பையா சாரும் வந்து ஒரு தமிழ் நட்சத்திரங்களை ஒரு இன்ப சுற்றுலா அதாவது பிக்னிக் கூட்டு போகிறாங்க. அதுக்கு ஆள் செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே என்ன கூத்து நடக்குது நம்ம ஒரு மிமிக்ரி கான்செப்டில் பார்ப்போம். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, யா நிறுத்தியா, நான் வர கொஞ்சம் லேட் ஆனது என் டேலாக்கு நீ பேச ஆரம்பிச்சிட்ட, நான் தான் ஏன் பேசுவேன் பேசுதோல. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, வாங்க முதல் ஆளை பார்ப்போம், வாங்க அல்டிமேட் சார் தலை வாங்க. யா ஐ எம் பேக். தம்பி ஏதோ பேக் சூட்கேஸ்லாம் வச்சிருக்கு போல் இருக்கு தம்பி, அதெல்லாம் பஸ்ஸில் வச்சுக்கலாம் வாங்க. நான் தானே வளர்ந்த காட்டு மரம் இல்லை, தானே வளர்ந்த வீட்டு மரம். அதுப்பா சந்தன கடத்த வீரப்பயிர் இருந்தால் பிரச்சனையாக இருக்கும் சார். அடுத்தது கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா நடுவில் நமிதா போட்டோ வச்சிருக்கீங்களா சார், பேசாமல் போய் உட்காருங்க சார். அப்படி இருக்க ஒன்றுமே நல்லா மனுஷன் அவர் தான், அப்படி உட்காரிச்சியா, இவன் விளங்க மாட்டான். அடுத்து வாங்க இளைய தளபதி, வாங்க தம்பி உங்கள் பேருன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் என்ன பார்த்து யாருன்னு கேட்டால் முதல் நீங்கள் தாங்கண்ணா. சார் ஏன் சார் பிரச்சனை பண்ணுறீங்க, உங்கள் பேரை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் என்ன பார்த்து யாருன்னு கேட்டால் ரெண்டாவது முதல் நீங்கள் தானே தம்பி. இவ்வளோ பெரிய பேர் வேணாம், பேர் சுருக்கமாக தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க, கூப்பிட வசதியாக இருக்கும். பிரச்சனை படம் உங்கள் பேரை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் என்ன பார்த்து யாருன்னு கேட்டால் ரெண்டாவது முதல் நீங்கள் தாங்கண்ணா. நிறுத்துடா, நான் வரக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், நீ வர வச்சுட்டேன். விசாமி கேரவனில் உட்காருடா. தமிழ்நாட்டில் என்ன பார்த்து கேரள உட்கார சொன்ன முதல் நீங்கள். இவன் விளங்க மாட்டான், இவனு விளங்க மாட்டான். அடுத்து வாங்க இதோ வில்லங்கமே வந்துடுச்சு, வாங்க எஜ்ஜே சூர்யா வாங்க. நான் வந்துட்டேன் சொன்னே வில்லங்க வந்துடுச்சுன்னு. தம்பி உன்கிட்ட எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன், பேசாம போய் உட்காரு. சார் அப்புறம் உன்கிட்ட கேள்வி கேட்கவா? கேட்டு தொலை வயசானவே, பார்த்து கேளு. சார் மியா மியாவுன்னு கத்துமே, அது பேர் என்ன? மியா மியாவுன்னு கத்துமா, தெரியலையப்பா, குழு கூட. சார் பூல ஆரம்பிச்சு என்னப்பா சார் தப்பா நினச்சிக்காதுங்க, பூல ஆரம்பிச்சு நைல முடியும். பூனை அதான் எனக்கு என்னையா சீட்டு நம்பரு, உனக்கு 6, போய் உட்காரு. அடுத்து இவனு விலங்கலே, வேற யாரை கூப்பிடலாம்? வாங்க வைரமுத்து சார். நல்ல ஆளை கூப்பிடுறியா, கூப்பிட சொல்லு வாங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் கவிபேரரசு வைரமுத்து பேசுகிறேன். அருமை அருமை, மேலே சொல்லுங்க. வரும்பொழுது சமந்தா படம் பார்த்தேன், சமந்தாவை பார்த்து நாள் விழுந்தேன், என் வாழ்க்கை பதுகுழியில் விழுந்து விட்டது, அதுதான் தெரியுமே, வேணாயா. அடுத்து வேற ஆளை கூப்பிடலாம், வாங்க ஜெய். என்ன பரமா நல்லா இருக்கியா? தம்பி நான் பரமா இல்ல பாப்பையா. அதான் பாப்பையா நல்லா இருக்கியா? அதோ அந்த போராளை பொண்ணு லியோனியை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, உங்களை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, பர்டிகுலர் என்ன மட்டும் பார்த்து சிரிக்கிறேன்னா காரணம் இல்லாமலையா? தம்பி அது பொண்ணு இல்லே, அது பாத்ரூம் கிளவுற கிளவி, அதையும் விட்டு வைக்க மாட்டியா நீனு? டேய் நிப்பாட்ரா, வாடா மச்சி வாழைக்க மச்சி. பரமா அவனை கொல்லு பரமா, எனக்கு பேசி பேசி சாவு தவற வச்சுட்டா பரமா. அவர் தான் சொல்றாருல, இப்போ உட்காரியா, நீனு விளக்க மாட்டே. என்னையா அது அப்படியே போயிட்டு இருக்கு, ஃபைனலாக ஒரு ஆளை கூப்பிட வேண்டியதானே? ஃபைனலாக கூப்பிட்டுருவோம்யா, வாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் வாங்க. பெருமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை ஓட வைத்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, இந்த மாதிரி தமிழ் நட்சத்திரம்லாம் டூர் போகிறதா சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்தா என்கரேஜ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு தான் வந்தேன். இங்கே பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் இடக்கணக்காக தான் இருக்காங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், டூர் நிம்மதியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராகவேந்திர வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அருமை அருமை. இப்போ கூட்டமாக நல்ல ஆளை கூப்பிட்டுருக்கேனே தெரியலையேப்பா. சரி வரட்டுமா? ஹே